அனைவருக்கும் வணக்கம். பனி சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு பார்ப்போம். ராஜி வீட்டில் இருக்காங்க. அந்நேரம் பார்த்து பழனி வந்து ரூபா வாங்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க, செக் புக் வாங்கிட்டு போகிறதுக்காக. சரின்னு சொல்லி கோமதி செக் புக் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. என்னம்மா எங்கே கிளம்பிட்டு அப்படிங்கிறாங்க. நான் வந்து கோச்சிங் கிளாஸ்க்கு சித்தப்பா அப்படின்னு சொல்லி இப்போ ராஜி சொல்கிறாங்க. சரி அந்த வழியாக தான் நானும் போகிறேன், வாமா உன்னை அப்படியே போய் இறக்கி விட்டுறேன்னு. ஐயோ அதெல்லாம் வேணாம் சித்தப்பா, உங்களுக்கு எதுக்கு சிரமம், நீங்கள் போங்க, நான் பஸ்ஸில் போய்க்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் வண்டியில் தான் நான் போகிறேன், எனக்கு ஒன்றும் சிரமம் கிடையாது, நீ வாமா அப்படிங்கிறாங்க. இல்லை சித்தப்பா பரவாயில்ல, நான் பஸ்ஸில் போய்க்கிடுவேங்க திருப்பி ராஜி சொல்கிறாங்க. அடுத்து கோமதி சொல்கிறாங்க, ஏண்டி அவன் கூட வண்டியில் போக வேண்டியதானே, இதில் என்ன இருக்குது, போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. தங்கமயிலும் பக்கத்தில் இருக்காங்க. அதான் நான் உங்கள் சித்தப்பா தானே, சித்தப்பா கூட வண்டியில் போகிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜிக்கு வேறு என்ன சொன்னே தெரியல, கிளம்பிடுறாங்க. அந்நேரம் மீனாவும் இருக்காங்க. மீனாலாம் நினைக்கிறாங்க, ஐயோ இப்படி பழனி சித்தப்பா கூட போய் மாட்டி விட்டாங்களே, இப்போ ராஜி இப்படி தான் சமாளிக்க போகிறாளோ அப்படின்னு சொல்லி மீனாவும் ரொம்ப யோசிக்கிறாங்க. அப்போ தங்கமயில் கேட்குறாங்க, ஆமாம் அது அவங்க சித்தப்பா தானே, சித்தப்பா கூட அவங்க வண்டியில் போகிறதுக்கு அவளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஒன்று பண்ணுவோம், நீங்கள் வேணால் போய் விட்டுட்டு வரீங்களா கோச்சிங் கிளாஸ்க்கு, நீங்களும் கோச்சிங் கிளாஸ் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி மீனா ஏதோ உழப்புறாங்க. அந்நேரம் வந்து தங்கமயில் ஐயோ திருப்பி படிப்பை பற்றி பேசுகிறாங்களே அப்படின்ட்டு, இல்லை எனக்கு வந்து அங்கே மோட்டரில் வேலை பண்ணுறது, அங்கே தண்ணி பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி எஸ்கேப் பார்க்குறாங்க. ஆனால் சொல்கிறாங்க, அங்கே வெளியே புல்லுலாம் வளர்ந்துருக்கு, அதை வெட்ட ஆளை விடணும் அப்படின்னு கோமதி பேசிகிட்டு இருக்காங்க. அத்தை புல் வெட்டுறது தானே, நான் போய் வெட்டிடுறேன் அத்தை அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும், வெளியில் ஆளை விட்டு நம்ம இது பண்ணேன், எதுக்கத்தை இப்போ போய் தேவையில்லாமல் வெட்டி செலவு பண்ணிட்டு இருக்கீங்க, நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன், நானே அதெல்லாம் பார்த்துக்கிடுவேன், நானே வெட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் போயிடுறாங்க. என்னடி வா எப்போ பார்த்தாலும் வீட்டில் வேலை செஞ்சுட்டே இருக்கா, இவளுக்கெல்லாம் டயர்டாகவே இருக்காதா அப்படிங்கிறாங்க. என்னமோ அத்தை எப்படியோ அப்படின்னு சொல்லி மீனவும் சமாளிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ராஜி பழனி 2 பேருமே பைக்கில் போயிட்டு இருக்காங்கனாரு. பழனி கேட்குறாரு, ஏம்மா என்னம்மா இப்போலாம் ரொம்ப அமைதியாக இருக்க, இல்லாட்டினா ஏதாவது வண்டியில் வரும்போது தொண பேசிகிட்டே இருப்பேன், இப்போ ரொம்ப அமைதியாக இருக்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய மாறிட்டேன் என்ன ராஜி அப்படிங்கிறாங்க. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை சித்தப்பா அப்படிங்கிறாங்க. சரி உங்கள் கோச்சிங் கிளாஸ் இங்கே இருக்கே, நீலாம் என்னம்மா முந்திலாம் போலீஸாக தான் போவேன்னு சொல்லிட்டு இருந்தியே, இப்போ என்ன நீ கோச்சிங் கிளாஸ் கழிச்சு இப்போ கலெக்டராக போறியா இல்லை கவர்மெண்ட் வேலைக்கு போறியான்னு. கவர்மெண்ட் வேலை ரிலேட்டடாக தான் சித்தப்பா இந்த கோச்சிங் கிளாஸ்னு, என்னம்மா உங்களை லட்சியத்தை மாற்றிட்டியா அப்படிங்கிறாங்க. அப்போலாம் ஒன்றும் இல்லை சித்தப்பண்ணே, ஆனால் கதிரை அவங்க அப்பா கலெக்டர் ஆகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு, நீ கவர்மெண்ட் வேலை பார்த்துட்டு வச்சுக்கோ, கதரும் கலெக்டராக வச்சுக்கோ, 2 பேரும் கவர்மெண்ட் வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு அங்கே வீடெல்லாம் கொடுப்பாங்கல்ல, நானும் அதுக்கடுத்து பேசாமல் உங்கள் கூட வீட்டுக்கு வந்துடுறேன், நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருப்போன்னு. சரிங்க சித்தப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே இவங்களுக்கு டென்ஷனாகவே இருக்குது. ஏன் சித்தப்பா உங்களுக்கு வந்து கடையில் வேலை இல்லையா அப்படிங்கிறாங்க. யார் சொன்னால், அதெல்லாம் வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்புறம் எதுக்கு சித்தப்பா என்ன கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்க, என்ன அப்படியே இறக்கி விட்டுலாம்ல, நான் பஸ்லேயே போயிருப்பேன்ல, நீங்கள் எதுக்கு எனக்காக கஷ்டப்படுறீங்கன்னு. இதில் என்னம்மா கஷ்டம் இருக்குது, போகிற வழியில் இருக்குது, நான் விட போகிறேன், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ பஸ்ஸில் எப்படி போவ அப்படிங்கிறாங்க. இடைஞ்சலாக இருக்குமேனு. இல்லை சித்தப்பா நான் பஸ்ஸில் போனேன்னா கொஞ்சமாக ஏதாவது படிச்சுக்கிட்டே போவேன், இல்லைன்னு ஏது பஸ்ஸில் உட்காரதுக்கே உனக்கு இடம் கிடைக்காது, இதில் நீ சீட்டு போட்டு உட்காந்து படிச்சுக்கிட்டு வேறு போவியாங்க, அதெல்லாம் அப்படிலாம் இருக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து ராஜி ஃபோன் பேசுகிறாங்க. இந்த வந்துட்டேன்டி, எங்கே இருக்க, உங்கள் வீட்லையா, ஆமாம் நான் உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சித்தப்பா நிமிஷம் ஓரமாக வண்டி நிப்பாட்டுங்களேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை சித்தப்பா என் ஃப்ரெண்டு தான் ஃபோன் போட்டேன், அவள் வீடு இந்த திருமணி அந்த 2வது வீடு பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது, என்ன உன் ஃப்ரெண்டை வெளியில் காணும் அப்படிங்கிறாங்க. என்ன சித்தப்பா அதுக்குன்னு ரோட்லேயே நிற்பா, வீட்டுக்குள்ளே இருப்பா அப்படிங்கிறாங்க. சரி இப்போ நீ அவளும் போனீங்கன்னா அவளும் கோச்சிங் கிளாஸ் தான் வர்றா, நானும் அவளும் சேர்ந்து போயிடுவோம், எப்படி போவீங்க, நடந்தால் போவீங்க பஸ்ஸில் போவீங்களா. இல்லை சித்தப்பா அவள் பைக்கில் வச்சுக்கா, நாங்கள் அவள் பைக்லேயே போயிடுவோன்னு. சரிம்மா பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் அங்கேயே இறக்கி விட்டுட்டு போயிடுறாரு. நெக்ஸ்ட் வீடை காட்டுறாங்க. வீட்டில் வந்து எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து மீனா எல்லாம் சேலையை வந்து மடிச்சிட்டு இருக்காங்க. ஏண்டி எவ்வளோ வேலையை கடாருன்னு பார்த்துறீங்க, இருந்தால் இந்த ஒரு சேலையை மடிக்க இவ்வளோ நேரம் பண்ணி, அது என்னமோ தெரியல தான், எல்லா வேலையும் கடாருன்னு பார்க்குற மாதிரி இருக்குது, ஆனால் இந்த சேலை மடிக்கிறது மட்டும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஏன் மற்ற வேலைலாம் உனக்கு எந்த வேலை நல்லா தெரியும் அப்படிங்கிறாங்க. என்னத்த எல்லா வேலையும் பார்ப்பே இல்லை நானே அப்படிங்கிறாங்க. ராஜி நீயுமே இப்படி உட்காந்துட்டே இருக்கணே, என்னமோ எனக்கு சேலை மடிக்கலான்னு ரொம்ப நேரம் ஆகுதுண்ணே. அது சரி அரசு நீ வந்து மடியோடனே, நானும் 4 மணிக்கு மாட்டேன்னா படிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் 24 மணி நேரம் படிக்கிறாள், நீ ஒருத்தியாக தாண்டி இருப்ப அப்படிங்கிறாங்க. படிக்க தானே அத்தை செய்கிறா, படிக்கட்டுமே அப்படின்னு தங்கமயில் வேறு சப்போர்ட்டு. யார் இவளா படிக்கிறா, நல்லா நடிக்கிறா, உள்ளே போய் பாரு புக்குக்குள்ளே ஃபோனை வச்சுருப்பான்னு. ஆமாம் இன்னும் அரசு இப்படி ஏமாத்துரு அப்படின்னு சொல்லி தங்கமயில் சொல்கிறாங்க. பாண்டியன் வராரு. நம்ம எல்லாம் சிரிச்சு பேசுகிறோம்ல பாரு, மச்சானுக்கு பொறுக்காது பாருன்னு பழனி சொல்கிறாங்க. அடுத்து வந்து சரவணிட்ட சொல்கிறாங்க, சரவணா அந்த வியாபாரி சங்கத்தில் இருக்கிறவர்கிட்ட தான் பேசுனேன், வியாபாரிகள்லாம் தங்குறதுக்கு ஒரு ரூம் இருக்குமாண்டா அங்கே ஹோட்டலில், அங்கே போய் எல்லா வசதியும் இருக்குது, பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் அங்கேயே உனக்கு ரூம் புக் பண்ண சொல்லிட்டேன், நீ மயில் அங்கே போய் தங்கிக்கோங்கடா அப்படிங்கிறாங்க. உனக்கு அது இருந்துட்டு வியாபாரி தங்குற இடம்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும், அந்தளவுக்குலாம் வசதியாக இருக்குது, அதுவும் அண்ணி கூட்டிகிட்டு போகிறது அங்கேயே இருப்பேன், அதெல்லாம் வேண்டாம் நீ நல்ல ரூமாக பாருனே அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. கோமதியும் அதே ஆம்பளையெல்லாம் தங்குற இடத்துல பொம்பளை போய் தங்கச்சோன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அங்கே தான் எல்லா வசதி இருக்குதுன்னு சொல்கிறாங்களேனே. மச்சான் அப்படி தான் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு, ஆனால் போய் பார்த்தா தான் தெரியும் உள்ளே எந்த வசதியும் இல்லைங்கிறது, அப்படியாடா சொல்கிற அப்படின்னு பழனிட்ட கேட்குறாங்க. ஆமாம் மச்சான் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மீனாட்ட கேட்குறாங்க, ஏன் இப்போ மீனா நீ போய் சென்னையில் தங்கினீங்களா, அந்த ரூமில் நல்லா இருந்துச்சு அவனே. அதெல்லாம்
நல்லா இருந்துச்சு மாமா, சூப்பராக இருந்துச்சு இல்லைங்க அப்படின்னு செந்தில் கேட்குறாங்க. செந்தில் உடனே நீ வேணா அந்த ரூமை புக் பண்ணி பாருங்க, கேட்டு பாரு விவரம் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு தங்கம் வந்துட்டு எதுக்கு மாமா ரூமுக்கு இவ்வளோ கஷ்டம், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை மாமா, ஆன்லைனில் ரூமெல்லாம் புக் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆன்லைனில் அதான் மாமா அன்றைக்கி சினிமாக்கு டிக்கெட் புக் பண்ணல அது மாதிரி அப்படிங்கிறாங்க. உடனே குமாரி அது சரியாக போச்சு, அன்றைக்கி சினிமாக்கு டிக்கெட்டு புக் பண்ணி ஸ்நாக்ஸ் புக் பண்ணி 3000 ஆகிப்போச்சு, இன்னும் இந்த மாதிரி ஆன்லைனில் ரூமில் ரொம்ப அதிகமாகும்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ரூமை பார்க்குறேன், ஒரு நிமிஷம் மாமா பார்த்து சொல்கிறேன்ட்டு இந்த பாருங்க மாமா அந்த ரூம் நல்லா இருக்குல்ல, இதெல்லாம் 5000 தான் அப்படிங்கிறாங்க. மீனா உடனே கொடுங்க பாப்பான்னு, ரூம் சூப்பராக இருக்குது, பார்க்க பெரிய ஹோட்டலாக இருக்குது, 5000 தானே ரொம்ப கம்மியாக இருக்குன்னு. ஆமாம் சாப்பாடும் சேர்த்துன்னு, சாப்பாடும் சேர்த்து 5000 பரவாயில்லையப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. மீன் வந்துட்டு சாப்பாடு சேர்த்து 5000 அப்படிலாம் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்களே, டவுட்டாக இருக்கே அப்படிங்கிறாங்க. வேணா இந்த பாருங்கள் நீங்கள் கூட பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சரவணன் கேட்குறாரு, மயிலெல்லாம் பார்த்துட்டீங்களா 5000 தானே, அது வாட்டி 50000 இருக்க போதுன்னு, இங்கே பாருங்க மாமா நான் தான் நல்லா பார்த்துட்டேன்னு சொல்கிறேன் இல்லை அப்படிங்கிறாங்க. 50000 அப்படின்னு பண்ணி கேட்குறாரு. மாமா இதுக்கு வந்து ஏடிஎம் வேணும், ரூபா இருந்தால் தானே புக் பண்ண முடியும், ரூபாவை தாங்களே அப்படிங்கிறாங்க. இந்தாப்பா ஏடிஎம் வேணும், நான் வேணா உங்களுக்கு வந்து இப்போ ஓடிபி நம்பர் வரேன் நீங்கள் சொல்லுங்கள், 5000 தான் அமௌண்ட் போகும் பாருங்கள், உங்களுக்கு தானே மெசேஜ் வரும் அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா 5000 தான் போயிருக்கு, பரவாயில்லையே, சரிடா ஒரு வழியாக ரூம் பிரச்சனை முடிஞ்சு போச்சு, நீங்கள் நல்லபடியாக இப்போ சேஃபாக போயிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி பாண்டியன் முடிக்கிறாரு. மறுபடியும் மீனா வந்துட்டு அத்தை 5000 அவ்வளோ பெரிய ரூம்லாம் கிடைக்கவே கிடைக்காது பாருங்கள், வேணாம் மாமா இதில் ஏதோ நல்லா வசக்கம்சமாக மாட்ட போகிறாங்க பாருங்க. உடனே அதெல்லாம் அவர் ஒன்றும் அப்படி ஒன்றும் மாட்ட மாட்டார், இப்போ ஓடி நீ அப்படின்னு சொல்லி கோமதி சமாளிச்சிடறாங்க. நெக்ஸ்ட்டு திணியில் உட்காந்துருக்காங்க. அன்னார் பழனி வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. நாங்காலி இந்த வீட்டில் இருந்தால் காலின்னு சொல்லி பாட்டு பாடிக்கிட்டே இருக்காரு. அடுத்து கதிரும் பாட்டு பாடுறாங்க. அன்னார் வந்து செந்தில் வராரு. நீ ஒருத்தன் செந்திட்டியா, வாடா பாட்டு பாடுவோம், பாட்டு விடுமா அப்படிங்கிறாங்க. அவர் முறைக்கிறாரு. என்னடா முறைக்கிறானே, இந்த வீட்டில் நீ அம்மாவுக்கு அப்பாவுக்கும் கல்யாணம் இல்லைருந்து இங்கே கூடயே தானே இருக்கண்ணே. அதெல்லாம் இல்லைடா, 6 மாதம் கழிச்சு தான் அவங்க கூட வந்தேன், அதுவும் இல்லாமல் எனக்கு குப்பை தொட்டிலேருந்தாண்டு எடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அதான் நான் நினச்சேன். ஏமாம்மா இத்தனை வருஷமாக இருக்கியே, அம்மா வந்து அம்மாச்சி நினச்சி அவ்வளோ நேரம் அழுதுகிட்டே இருக்கே, ஒரு நாள் கூட நீ அம்மாவையும் அம்மாச்சியும் சேர்த்து வைக்கணும் ஒரு நாள் கூட நீ நினச்சதே இல்லையானே. போடா போ, நடக்காதல பற்றி நினச்சிட்டு என்னடா பண்ண போகிறோன்னு. அதே படி நடக்காமல் இருக்கும். நாங்கள் கூட சின்ன வயசில் திண்ணிலாம் உட்காந்துட்டு இருக்கும்போது அம்மாச்சி பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போல்லாம் அம்மாச்சி பற்றி அவ்வளோ வருது இல்லை. ஆனால் இப்போ அம்மாச்சி ரொம்ப நல்லா பேசுது, ரொம்ப நல்லா இருந்தது. பாவம் அன்றைக்கெலாம் அம்மாவை நினச்சி அவ்வளோ தூரம் அழுதுச்சில்ல. அதனால் அம்மாச்சி எப்படியாவது அம்மா கூட பேச வைக்கணும்னு. இதெல்லாம் தேவையில்லாத வேலைடா உடனே ஏன் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லியிருப்பாருன்னு. உங்கள் அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாருடா, ஆனால் அந்த வீட்டில் இருக்காங்க உங்கள் மாமினுங்க 2 பேர், எங்கள் அண்ணனுங்க என்ன மாதிரி கிடையாடா, அவங்க ரொம்ப டெரரு, இதை வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணணும் வைக்கணும்னு சொல்லி அவங்க ரொம்ப ஆவலாக இருப்பாங்கடா அப்படிங்கிறாங்க. அப்படியே அவங்க டெரராக இருக்காங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே மாமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாதுடா, ஆகிற வேலையை போய் பாருங்கடா, தேவையெல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு செந்தில் கேட்குறாரு. இருந்தாலும் அப்பாவும் ரொம்ப ஓவர் தான், நம்ம ஏதோ ஒரு 5 ரூபா கேட்டோம் அப்படின்னா 5 ரூபாவும் அப்படிங்கிறாரு. ஆனால் உள்ளே போய் ஹோட்டலுக்கு பாரு, ரூமுக்கு சரி ஆன்லைன்லேயே போட்டுக்கு 5000 சொன்னதுக்கு 5000 தானே அப்படிங்கிறாரு. என்னடா வர உங்கள் அப்பாவை போய் பார்த்து நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நீயே இன்ச் பை இன்ச்சாக பார்க்குறியான்னு. பின்னேனா மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கதிர் வந்துட்டு என்னை விடு, நீ அண்ணன் தானே விட்டுட்டு போன்ட்டோனே அப்படிங்கிறாங்க. நான் அண்ணனுக்காக சொல்லலடா, அப்பாவை தாண்டா சொல்கிறேன், ஆனால் அவர் ரொம்ப அநியாயம் பண்ணுறாருடா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ரைட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க பழனி. அதுக்கடுத்து வந்து திருப்பி வர பேசுகிறாரு. இருந்தாலும் எப்படினாலும் அம்மாச்சி நம்ம பேச வைக்கணும்டா, நம்ம சேர வைக்கணும்டா, அம்மாச்சி வீட்டுக்கு வந்தால் கூட போதும்டா அப்படின்னு சொல்லி செந்தில் பேசுகிறாங்க.